சப்தத்திலிருந்து விலகி இருப்பது பிடித்திருக்கிறதா அல்லது சப்தத்தில் இருப்பது பிடித்திருக்கிறதா? உண்மையான தேசம் மற்றும் உண்மையான சுரூபத்தில் சப்தம் இருக்கிறதா? எப்பொழுது தன்னுடைய உண்மையான நிலையில் நிலைத்திருந்து விடுகிறீர்கள் என்றால் சப்தத்திலிருந்து விலகி இருக்கும் நிலை பிடித்தமானதாக இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரியான பயிற்சியை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அப்படியே சொரூபத்தில் நிலைத்திருந்து விட வேண்டும். எப்படி போர்க்களத்தில் இருக்கும் போர் வீரர்களுக்கு எப்பொழுது மற்றும் எப்படி கட்டளை கிடைக்கிறதோ அதேபோல் செய்து கொண்டே இருப்பார்கள். அதேபோல் ஆன்மீக போர் வீரர்களுக்கும் எப்பொழுது மற்றும் எப்படி வழிகாட்டுதல் கிடைக்கிறதோ அப்படியே தன்னுடைய நிலையை நிலைத்திருக்கச் செய்ய முடியும். ஏனென்றால் நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள், மேலும் மாஸ்டர் சர்வசக்திவானாகவும் இருக்கிறீர்கள். அப்படி இரண்டுமே இருக்கும் காரணத்தினால் ஒரு வினாடியை விட குறைந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலையில் நிலைத்திருக்க விரும்பினாலும் அந்த நிலையில் நிலைத்திட வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மீக போர் வீரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்பொழுதே பரந்தாமவாசி ஆகிவிடுங்கள் என்று சொல்லப்பட்டால் சொன்ன உடனேயே இந்த உடல் மற்றும் உடலின் தேசத்தை மறந்து அசரீரி பரந்தாமவாசி ஆகிவிடும் அளவிற்கு அந்த மாதிரி பயிற்சி இருக்கிறதா? இப்பொழுதே பரந்தாமவாசியிலிருந்து அவ்வக்த நிலையில் சூட்சுமவதன நிலை நிலைத்து விடுங்கள். இப்பொழுதே சேவைக்காக சப்தத்தில் வாருங்கள். சேவை செய்து கொண்டே தன்னுடைய சொரூபத்தின் நினைவும் இருக்கட்டும். அந்த மாதிரி பயிற்சி உடையவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? அந்த மாதிரி பயிற்சி இருக்கிறதா? தன்னை மாஸ்டர் ஆல்மைட்டி அத்தாரிட்டி சர்வ சக்திவான் என்று நினைக்கிறீர்களா? எப்பொழுது ஆல்மைட்டி அத்தாரிட்டியாகவும் இருக்கிறீர்கள் என்றால் தன்னுடைய புத்தியின் தொடர்பை அதிகாரத்தினால் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிலைத்திருக்கச் செய்ய முடியாதா என்ன? அதிகாரியின் எதிரில் இந்த பயிற்சி சுலபமானதா அல்லது கடினமானதா? எப்படி ஸ்தூலமான கர்ம இந்திரியங்களை எப்பொழுது விரும்புகிறீர்களோ மேலும் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஈடுபடுத்துகிறீர்கள்தான் இல்லையா? இப்பொழுது கையை மேலே கீழே உயர்த்தி மற்றும் தாழ்த்த விரும்பினீர்கள் என்றால் செய்ய முடியும் தான் இல்லையா? அப்படி எப்பொழுது நீங்கள் ஸ்தூல கர்ம இந்திரியங்களின் அதிபதியாகி காரியத்தில் ஈடுபடுத்த முடியுமோ அதேபோல் எண்ணத்தை மற்றும் புத்தியை எங்கு நிலைத்திருக்கச் செய்ய விரும்புகிறீர்களோ அங்கு நிலைத்திருக்கச் செய்ய முடியும். இதைத்தான் ஈஸ்வரிய அத்தாரிட்டி என்று கூறப்படுகிறது. அப்படியானால் புத்தியின் தொடர்பை சுலபமாக எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு இயக்க முடியுமா? எப்படி ஸ்தூலமான கை கால்களை முற்றிலும் சுலபமான முறையில் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு இயக்குகிறீர்கள் மற்றும் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள். அந்த மாதிரி பயிற்சி உள்ளவரைதான் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த பயிற்சி இல்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்ல முடியாது. ஞானம் நிறைந்தவர் என்பதின் அர்த்தமே இந்த நேரம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற முழு ஞானம் இருப்பதாகும். இதனால் என்ன லாபம் இருக்கிறது, மேலும் செய்யாததினால் என்ன நஷ்டம் இருக்கிறது என்ற இந்த ஞானத்தை வைத்திருப்பவர்கள்தான் ஞானம் நிறைந்தவராவார். மேலும் கூடவே மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆன காரணத்தினால் அனைத்து சக்திகளின் ஆதாரத்தினால் இந்த பயிற்சி சுலபமாக மற்றும் நிரந்தரமானதாக ஆகியே விடுகிறது.
கடைசி படிப்பிற்கான பாடம் எது மற்றும் முதல் பாடம் எது? முதல் பாடமும் கடைசி பாடமும் இந்த பயிற்சிதான். எப்படி குழந்தைகளுடைய லௌகீக பிறவியின் ஏற்படுகிறது என்றால், முதலில் அவருக்கு ஒரு வார்த்தை நினைவுபடுத்தப்படுகிறது மற்றும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இல்லையா? இங்கேயும் ஆன்மீக பிறவி எடுத்தவுடன் முதல் வார்த்தை என்ன கற்றுக்கொண்டீர்கள்? தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதுதான். அப்படி பிறவியின் முதல் வார்த்தை லௌகீகத்திற்கும் அலௌகிகத்திற்கும் அதே நினைவு வைப்பதுதான். இது கடினமானதாக இருக்க முடியுமா என்ன? தனக்குத்தானே பயிற்சி செய்வதற்கான நியமத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவதில்லை. இதுதான் புத்திக்கான பயிற்சி. உடற்பயிற்சி செய்யும் பயிற்சி உள்ளவர்களுக்கு முதலில் மிகுந்த வலியும் ஏற்படும், மேலும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் பயிற்சி உடையவராக ஆகிவிடுகிறாரோ அவரால் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியாது. அதேபோல் இந்த புத்திக்கான உடற்பயிற்சி செய்வதன் அபியாசம் குறைவாக காரணத்தினால் முதலில் கடினமாகப்படுகிறது. பின்பு தலை பாரமாக ஆவதற்கும் மேலும் ஏதாவது ஒரு தடை எதிரில் வருவதற்கான அனுபவமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே அந்த மாதிரி பயிற்சி உடையவராக ஆகியேதான் தீர வேண்டும். இது இல்லாமல் ராஜ்ய பாக்கியம் பிராப்தி ஆவது கடினமாகிவிடும். எவருக்கேனும் இந்த பயிற்சி கடினமாக இருக்கிறது என்றால் பிராப்தியும் கடினமாகிவிடும். எனவே இந்த முக்கியமான பயிற்சியை சுலபமானதாகவும் நிரந்தரமானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி பயிற்சி உள்ளவர்கள் அநேக ஆத்மாக்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய சாக்ஷாத் பாப் தாதாவாகவே தென்பட வேண்டும். எப்படி வார்த்தைகளில் வருவது எவ்வளவு சுலபமாக இருக்கின்றதோ அப்படியே இந்த வார்த்தைகளிலிருந்து விலகிச் செல்வதும் அந்த அளவிற்கு சுலபமானதாக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सब ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।